இன்று அங்கம்மாள் சமையலில் மைதா மாவு பிஸ்கட் போட போகிறோம். பாருங்கள். மைதா மாவு பிஸ்கட்டுக்கு தேவையான பொருள்கள்: அரை கிலோ மைதா மாவு, 300 கிராம் ஜீனி, முட்டை 3, நெய் 2 ஸ்பூனு, ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூனு, சோடாப்பு 1 சிட்டிகை, உப்பு 1 சிட்டிகை. பிஸ்கட் பொரிக்கிறதுக்கு தேவையான கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஜீனி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஜீனியை இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த அரை கிலோ மைதா மாவை போடுங்க. அந்த மிக்சியில் அரைச்ச ஜீனியும் மாவு கூட போட்டுக்கோங்க. சோடாப்பு 1 சிட்டிகை, ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூனு, உப்பு 1 சிட்டிகை, நெய் 2 ஸ்பூனு, அது கூட இந்த முட்டையும் மிக்ஸி ஜாரில் ஊற்றி அடித்து கூட ஊற்றிக்கோங்க. முட்டையை இப்படி அரைச்சி அதையும் கூட ஊற்றிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவை இந்த பதத்துக்கு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு இப்படி வச்சு கொஞ்சம் மந்தமாக ஒரு சைஸுக்கு தேய்ச்சிக்கோங்க. போதும். தேய்ச்ச மாவை இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அந்த பிஸ்கட்டை போடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை அப்படியே எடுத்து போட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும். எடுத்துடலாம். பொன்னிறமாக வரும். பொன்னிறமாக வந்துருச்சு. எடுத்துடலாம். பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. மைதா மாவு பிஸ்கட்டு
நீங்கள் இதே போல் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திப்போம்.